போலீஸ்னால செய்ய முடியாததை அவன் செஞ்சிருக்கான். சட்டத்தை இப்படி எல்லாம் கையில எடுத்துக்க கூடாது. ஏதோ ஒண்ணு நல்லது நடந்துச்சா இல்லையா? ப்ரூஸ், நீ என்ன நினைக்கிற? ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா அவன் ஒரு வவ்வால தான் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தா என்ன, குற்றவாளிங்க கம்மியாயிட்டு தான் இருக்காங்க. ஆனா போலீஸ் அவனை பிடிச்சி ஜெயில போடணும்னு நினைக்கிறாங்களே. அவங்களுக்கு பொறாம. எக்ஸ்கியூஸ் மீ சார், அந்த ஸ்விம்மிங் பூல்ல நாங்க டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கோம். ஆனா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுல குளிச்சிட்டு இருக்காங்க. சாரி, அவங்களுக்கு அது தெரியாது. அவங்க யூரோப்பியன்ஸ். தயவு செஞ்சு அவங்கள கூட்டிட்டு கிளம்பிடுங்க சார். நீங்க பணம் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை சார். நாங்க அதை எதிர்பார்த்து சொல்லல. அப்படியா? இப்போத்துல இருந்து இந்த ஹோட்டல் எனக்கு சொந்தம். ஸோ இந்த ஸ்விம்மிங் பூலை நான் இன்னும் கொஞ்சம் பெருசாக்க சொல்ல போறேன். என்ன கேட்டா அந்த பேட்மேனுக்கு ஒரு மெடல் கொடுத்துருக்கணும். கூடவே ட்ரெஸ்ஸையும் கொடுக்கணும், அப்பதான் மெடல் குத்த முடியும். வெல்கம் சார். தேங்க்யூ. ப்ரூஸ், ரேச்சல், நீயா? நீ திரும்ப வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஸ்விம் பண்ணிட்டு இருந்தேன். வாவ், நீ எவ்வளவு அழகா இருக்க ரேச்சல். நீயும் தான் பார்க்க அழகா இருக்க. தேங்க்யூ. எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அப்படியே தான். வேலையில தான் பிரச்சனை அதிகமா இருக்கு. உன்னால தனியா இந்த உலகத்தை மாத்த முடியாது ரேச்சல். எனக்கு வேற வழி இல்லையே. நீயும் ரொம்ப பிஸியா ஸ்விம் பண்ணிட்டு இருக்க. ரேச்சல், ஆலிவ், இதெல்லாம் பார்த்து தப்பா நினைக்காத. எனக்குள்ள இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன ப்ரூஸ், வா போலாம். இன்னும் நிறைய ஹோட்டல்களை வாங்க வேண்டாமா? ப்ரூஸ், நீ எப்படிப்பட்டவ, உன் மனசு எப்படிப்பட்டதுன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் ப்ரூஸ். ஆனா உனக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. நீ யாருங்கிறது நீ செய்யற வேலையை பொறுத்துதான். இல்ல, இப்போ வேண்டாம். அவர் வருவாருன்னு சொன்னல. நெல்லு, நீ போயிட்டு திரும்பி வரத்துக்குள்ள இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். நீ யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்குள்ள இருக்கிறத யாரும் பார்க்க மாட்டாங்க. நான் செய்யற வேலையை வச்சுதான் என்ன அடையாளம் தெரிஞ்சுப்பாங்க. ப்ரூஸ்,